ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. குல்பர்கா நகரில் இருந்த மகாகாம் என்ற இடத்தில் பெரியவா முகாமிட்டிருந்த போது நடந்த சம்பவம். அந்த ஊரில் உள்ள கோவிலுக்கு பெரியவா சென்று வருவது வழக்கம். அதே ஊரில்தான் பாப்பு தீட்சிதரும் அருள் பாவித்தார். அந்த கோவிலில் ஒரு பெரிய ஸ்தல விருட்சம் அநேகமாக பட்டுப்போன நிலை. எப்போது வெட்டுவது என்று கோவிலை சேர்ந்தவர்கள் யோசித்து கொண்டிருந்த சமயம் அது. ஒன்றுக்கும் உதவாத மரத்தை வைத்து கொண்டிருந்து என்ன பயன்? பெரியவா அங்கு வந்த பிறகு அந்த மரம் இருந்த மேடையில் தான் அமர்வது வழக்கம். மரத்தின் நிலை அவருக்கு தெரியாதா? அவ்வப்போது தன் அருகில் வைக்கப்படும் தீர்த்தத்தை மரத்தின் மீது தெளிப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். பட்டமரம் துளிர்க்க ஆரம்பித்து விட்டது. பெரியவா அந்த ஊரை விட்டு போகும் முன் மரத்தில் இலைகளும் பூக்களும் துளிர்த்தன. பட்டமரம் துளிர்த்த கதை பெரியவா உயிரோடு இருந்தபோது நடந்தது. பெரியவா முக்தி அடைந்த பின் சமீபத்தில் நடந்த இரண்டாவது சம்பவம். ஒரு வீட்டில் ஒரு பெரிய பூச்செடி ஏறக்குறைய வாடிப்போய் பிடுங்கி எரிய வேண்டிய நிலை. அந்த வீட்டைச் சேர்ந்த ஒரு பெண் கல்லூரியில் படிப்பவள். மகா பெரியவா கிரகத்திற்கு அவ்வப்போது வந்து சிறு சிறு பணிவிடைகள் செய்துவிட்டு போவது வழக்கம். அந்த செடியை எப்படியாவது பிழைக்க வைத்துவிட வேண்டும். அதில் வரும் பூக்களை அங்கே பெரியவா கிரகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பது அவளது எண்ணம். தண்ணீர் விட்டும் எரு போட்டும் ஒரு பயனும் இல்லை. செடியை பிடுங்கி எரிந்துவிட்டு வேறு செடியை நடலாம் என்று அப்பெண்ணுக்கு யோசனை சொன்னார்கள். அந்த பெண் சோர்ந்து விடவில்லை. இந்த செடி பூக்கும், பூக்கள் பெரியவாளுக்கு அர்ப்பணம் செய்யப்படும் என்று மனதில் திடமான வைராக்கியத்தை செய்து கொண்டு ஒரு சிறு காகிதத்தில் பெரியவா சரணம் என்று எழுதிய அச்செடியில் கட்டிவிட்டாள். ஏதோ சிறுபிள்ளை விளையாட்டு என்று மற்றவர்களுக்கு இது தோன்றியிருக்கக்கூடும். ஆனால் அந்த பெண்ணின் செயலுக்கு பின்னால் இருந்த நம்பிக்கையும் வைராக்கியமும் யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. மகான் புன்னகை பூத்தார். செடியும் துளிர்க்க ஆரம்பித்தது. இப்போது அதில் கிடைக்கும் பூக்கள் மகா பெரியவா கிரகத்திற்கு போகின்றன. அவர் மீது வைக்கும் அளவற்ற நம்பிக்கை வீண் போவதே இல்லை. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.